ஏப்ரல் 26 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்முகம் இது வரைக்கும் தனக்காக என்னென்ன உதவி செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற எல்லா உண்மையுமே இப்ப பரணிக்கு தெரிஞ்சிருச்சு. பரணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டு பத்திரத்தை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே வைகுண்டம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கேட்கவே இல்லை. ரொம்பவே அமைதியா இருக்கிறாங்க. ஏத்தா பரணி, கடன் வாங்குறதுக்காக கடன்காரனை பார்க்க போனியே, என்னத்த ஆச்சு, எதுவுமே சொல்லாம இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாமா, அவர் ஊர்ல இல்ல, 2 நாள் ஆகுமா ஊருக்கு வர்றதுக்கு, அதனால நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. நல்ல வேளை அவன் ஊர்ல இல்லைன்னா வீட்டு பத்திரம் அவன்கிட்ட தான் இருக்குதுன்னு பரணிக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அவ நம்மள வெளுத்து வாங்கியிருப்பா. நம்ம தப்புச்சண்ட சாமி அப்படின்னு வைகுண்ட நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த சண்முகம் பரணி கிட்ட கேக்குறாங்க. ஏல, நம்ம இருக்கிறது இந்த ஒரு வீடு தான், அதையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டு நம்ம எங்க போறது? வீட்டெல்லாம் நம்ம அடகு வைக்க வேண்டாம், பணத்துக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. சரி சண்முகம், நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி தூங்குறதுக்காக அவங்களுடைய ரூமுக்குள்ள போறாங்க. சண்முகமும் வந்து தூங்குறாங்க. சண்முகம் நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது பரணி திடீர்னு எந்திரிச்சு சண்முகத்துடைய பக்கத்துல உக்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. தூக்கத்துல இருக்கிற சண்முகத்துக்கு அழுகிற சவுண்டு கேக்குது. யாரு இந்நேரத்துல அழுகிறது அப்படின்னு எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா பக்கத்துல பரணி உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏலே, நடு ராத்திரியில இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடா சண்முகம், நான் உனக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நான் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னல, நடு ராத்திரியில எந்திரிச்சு உக்காந்து அழுதுகிட்டா நன்றி சொல்லணும், ஏன் காலையில சொன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரி, எதுக்காக நீ இப்ப திடீர்னு என்கிட்ட நன்றி சொல்லணும்னு சொல்ற? எல்லாம் காரணமா தான், அது உனக்கே தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நீ என்கிட்டயே கேட்குற. இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் சொல்லுறேன். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாருமே இருக்கிறாங்க. 4 தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்க வீட்டுல சொத்து சுகம் எல்லாம் குமிஞ்சு கிடக்குது. ஆனா எனக்கு நல்லது செய்யறதுக்கு எங்க வீட்டுல யாருமே இல்லை, எங்க அம்மாவை தவிர. பணம் காசு கொடுத்து உதவுறதுக்கு கூட எங்க வீட்டுல யாருக்குமே மனசில்ல. அப்படி இருக்கும்போது நீ எல்லா நேரத்திலையுமே எனக்கு உதவியா இருந்திருக்கிற. ஸ்கூல்ல ஆரம்பிச்சு இப்ப என்னோட கல்யாணம் வரைக்குமே நீ தான் எனக்கு எல்லா உதவியுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நான் படிச்சு என்ன பிரயோஜனம்? படிச்ச வேலைய செய்யறதுக்கு கூட எங்க வீட்டுல யாருமே எனக்கு உதவி செய்யல. அப்ப கூட நீ தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கிற. இதுக்கெல்லாம் நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஆனா ஒண்ணு, நீ மட்டும் எதுக்காகவும் நீ கவலைப்படாத. எல்லா நேரத்திலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். யாருக்காகவும் உன்னைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பரணி சொல்றாங்க. என்னல, நீ திடீர்னு இந்த ராத்திரியில எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. இல்லடா, உன்னைய மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு உன் தங்கச்சி எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆனால் உன்னைய மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு இதுவரைக்கும் சொன்னதே இல்லைல்ல. இதுக்கப்புறமா நான் அடிக்கடி சொல்லுவோம். சரி, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, உன்னைக்கிட்ட நன்றியும் சொல்லியாச்சு, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னதான் உனக்கு இறங்கின மனசா இருந்தாலும் அப்பப்போ பார்த்தியா உன் துமுறை காட்டிக்கிட்டு தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பரணி தூங்காம சண்முகம் தூங்குறதையே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.